ஏடிஎம்கே தான். எதுக்குன்னா இவங்க நல்லது பண்றாங்க, பாதுகாப்பு இருந்தது பொம்பளைங்களுக்கு. அந்த அம்மா ஒரு இரும்பு கரமா இருந்து பாத்துட்டு இருந்தாங்க. எடப்பாடி அவர் 4 வருஷம் ஆண்டது நல்லது ஆண்டாரு. ஆனா இப்ப நடக்கிறதுதான் சரி கிடையாது. நான் கனிமொழியே நின்னா கூட கனிமொழியே நல்லா கேட்பேன், நீ ஏன்னா ஒரு பொம்பளையான்னு கேட்பேன். ஏன் இப்படி சொல்றீங்க? ஏன் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றீங்க? ஆமா, எல்லா சேனல் ஒரு சேனல் போட்டாக்கா அது இவருடைய சேனல் சொல்லி பாக்காதீங்கன்றாங்க. எல்லா சேனலையும் அதே தானே போடுறாங்க. சின்ன பசங்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது, 90 வயசு கிழவிக்கும் பாதுகாப்பு கிடையாது. அதே நேரம் இப்ப போதைப் பொருள் நிறைய யூஸ் ஆகுது. அப்ப அவர் சட்டசபை நடக்கும்போது தோல்ல போதைப் பொருளை போட்டு அவ்வளவு அராஜகம் பண்ணாரு. சட்டையெல்லாம் கிழிச்சுன்னு அவ்வளவு அராஜகம் பண்ணாரு. ஆனா அப்ப அந்த போதைப் பொருள் அந்த அளவுக்கு இல்ல. இப்பதான் போதைப் பொருள் அதிகமா இருக்கு. ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ல இருந்து பொம்பளை பசங்கள்ல இருந்து ஆம்பளை பசங்க நம்பர் 1 இருக்கிறாங்க போதைப் பொருள். அது அவரால் அது என்ன அவரை நிக்க வச்சு கேட்க சொன்னா நான் நேர்லயே அவரை கேட்பேன். எனக்கு பயம் கிடையாது, என்ன சாவச்சு போட்டா கூட போட்டா பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா இப்ப சட்டம் ஒழுங்கு கிடையாது, சீர்கேட்டா இருக்கு. அவங்க எல்லாம் பொம்பளைங்களை நான் தாய்மாரா மதிக்கிறேன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. நாங்க இன்னைக்கு நெத்தா இதுல இல்ல, 70 வருஷமா எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க ஏடிஎம்கே தான். எங்களை பணம் கொடுத்து கூப்பிட்டா கூட கோடியே வந்தா கூட நான் போக மாட்டேன். கூட்டணி இருக்குல்ல, டிஎம்கேக்கு எதிரான கூட்டணி இருக்கு. இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதிமுக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் பாக்கல, செய்தியில பாப்பேன், எப்பவுமே பாக்கல. ஆனா இவங்க 2 பேரும் பாரதிய ஜனதா இருக்கிறாங்க, இவங்க இருக்கிறாங்க. அடுத்து இவரு பாமக, அவரு நல்லாதான் பேசுறாரு. அன்புமணி ராமதாஸ் நல்லாதான் பேசுறாரு. இவங்க எல்லாம் வந்தா நல்லா இருக்கும். முதல்ல இவங்க வந்தாங்களாக்கா பொம்பளை பசங்களுக்கு பாதுகாப்பு, போலீஸ்க்கும் பாதுகாப்பு கிடையாது. போலீஸை நம்பி இப்போ நம்ம போறோம், அவங்களுக்கே இப்போ எதுவுமே பாதுகாப்பு கிடையாது. சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டுருச்சு. அதுதான் இன்னைக்கு நாங்க நேற்று இல்லை, கருணாநிதினாவே நாங்க வெறுக்கிறோம், ஸ்டாலினாவே நாங்க வெறுக்கிறோம்.